நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த சூழலையும் சாதகமாக்கி கொண்டு முன்னேறுகிறார்கள். இது எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த வார்த்தையை? நமக்கு இப்போ படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க எக்ஸாமுக்காக நிறைய என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அச்சோ நமக்கு இன்னும் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அந்த விஷயமே நமக்கு தேவையில்லை. நமக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்டோடு எடுத்துக்கிட்டு டெய்லி என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக படித்தோம் அப்படின்னம்னா வரப்போகிற எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு நம்ம வேலை வாங்கிட்டு வந்துடலாம். எக்ஸாம் நடக்குமா, ஒரு வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது. ஒரு வருஷத்தில் நீங்கள் 4 தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மார்க்கோட லெவல் எப்படி இருக்கும்? இப்போ வாங்கிறத விட 20 மார்க்ஸ் சேர்த்து வாங்குவீங்க. அப்போ வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யாரும் தொய்வு ஏற்படாமல் படிங்க. படிச்சிங்கன்னா மட்டும்தான் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இது இந்திய அரசமைப்பு சட்டம். வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்குமே முக்கியமான விஷயம், இப்போ நாம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம். சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1853, தமிழில் சொல்லணும்னா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இது வரைக்கும் நாம் கம்பெனி ரூல், இதுதான் லாஸ்ட் எண்ட் என்ன சொல்லுவாங்க, இதுதான் கடைசி எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் பார்த்தது 1773லேருந்து 1833 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும், பட்டய சட்டங்களையும், திருத்த சட்டங்களையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசி சட்டம், இதுதான் வந்து கம்பெனி ரூலை முடிவுக்கு கொண்டு வந்தது. பட்டய சட்டம் 1853, சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படின்னா பட்டய சட்டம் என்று பொருள்படும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ எது பார்க்க போகிறோம், சார்ட்டர்ட் ஆக்ட் ஆஃப் 1853 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபைன். நம்ம எல்லோரும் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக்கு வேணும். புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருக்க விஷயத்த, புக்கில் இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் சொல்லுவேன். இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுக்காக பயன்படும் அப்படின்னா, எஸ்ஏ ரைட்டிங்க்கு பயன்படும். ஸோ நீங்கள் இதுக்கு தனியாக இந்த ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அங்கே இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதாவது சார்ட்டர்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த விவரங்கள், அந்த எந்த மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி சரத்துக்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து புக்கில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். இது வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க, 1852 ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த பீரியடில் ராஜாராம் மோகன் ராய்லாம் வந்துடுறாரு. எல்லாமே தெரியும் நமக்கு, ராஜாராம் மோகன் ராய் பற்றி நிறைய தெரியும். ஸோ அந்த பீரியடில் ராஜாராம் மோகன் ராய் வந்துடுறாரு. சென்னை மദ്രാஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்துருச்சு, பாம்பே அசோசியேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த அசோசியேஷன். இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி ரூலை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா இந்த பாம்பேவும் மദ്രാஸும் தான் சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாந்து போயிட்டு அங்கே பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாம்பே அசோசியேஷன் என்ன பண்ணுதுன்னா, மദ്രാஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல என்ன செய்யுதுன்னா, அங்கே லண்டன் போயிட்டு தன்னுடைய இங்கே என்னென்ன மாதிரியான ஊழல்களும் இதுவும் நடக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் பண்ணி இந்த 2 ஈவெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் இந்த அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1853 வருது. சரிங்களா? ஸோ நிறைய விசாரணை குழுக்கள் வந்து யார் அமைக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டனர்ஸ் அமைக்குது. ஸோ அந்த பீரியட்ல வந்து அந்த அமைச்சனால அதுலேருந்து நமக்கு என்ன இதெல்லாம் வருது. சரிங்களா? இனி புக்கில் இருக்கு, நம்ம என்ன செய்யறோம்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். It separated for the first time the legislative and executive functions of the Governor General Council. It provided for the addition to the 6 new members called Legislative Counselor to the Council. In other words, it established a separation of the Governor General Legislative Council, which come to the known as Indian Central Legislative Council. This legislative wing of the council functioning as a mini parliament, adopting the same procedure as the British Parliament. Thus, legislation for first time was treated as a special function of the government, requiring special machineries and special process. First point இதான் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாங்க, it is separated. legislative functionையும் executive functionையும் it will be separated. அது எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க? ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள், லெஜிஸ்லேட்டிவாகவும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை ரெண்டாக செப்பரேட் பண்ணிட்டாங்க. எதுலேருந்து? இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பிரித்த உடனே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர்னு தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன்படி 6 பேரை
அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. how many members? 6 new members will be appointed. நான் முன்னாடியே படிச்சு காட்டேன் என்னங்கிறது. அதை தான் நான் இப்போ இங்கிலீஷில் ப்ளஸ் தமிழில் கொடுத்துருக்கேன். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, it is separated governor general legislative council which is known as a Indian Central Legislative Council அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இதனால என்ன பண்ணாங்க, சட்ட மேலவை அப்படிங்கிறது தனி கவர்னர் ஜெனரல் அவரோட கண்ட்ரோல்ல தனி சட்ட மேலவை உருவாகிடுச்சு. இது என்ன சொல்லுவாங்க, இனிமேட்டு மத்திய சட்ட மேலவை என்று அழைக்கப்படும். இந்த பேரவையின் சட்ட வாக்கு, அதாவது இதனுடைய this legislative wing of the council functioned as a mini parliament. எப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க அதனுடைய தாக்கமா இருக்கக்கூடிய மினி பார்லிமெண்ட். அதே மாதிரியான பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ, என்ன சரத்துக்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே விஷயம் அப்படியே என்ன பிரிட்டன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களும் எங்க இந்தியாலையும் ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த மினி பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு அமைக்கிறாங்க. அது யார் மூலமா ஃபாலோ பண்ணுவாங்கன்னா இந்த 6 நியூ மெம்பர்ஸை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னா இது சிறப்பு பணி அப்படின்னு சொல்றாங்க, இது ஸ்பெஷல் ப்ராசஸ். ஏன்னா இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் வந்து அது வரைக்கும் மினி பார்லிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரவே இல்லை. முதன் முறையா இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய கண்ட்ரி, வாங்கும் திறன் அதிகம், அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தை. ஸோ அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ காலனி ஆதிக்க நாடாக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன செய்யணும், அங்கே வந்து நம்மளுடைய எப்படி நாம் ஆட்சி பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கேயே ஆட்சி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மினி பார்லிமெண்ட்டை அமைக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இரண்டாவது பாயிண்ட் புக்கில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. It introduced an open competition system or selection and the recruitment of the civil servant. So நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க, என்ன செய்யறாங்கன்னா the open competition system என்னது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இந்தியர்கள் வந்து இந்திய நிர்வாகத்துல வந்து பங்கு பெறணும், அதுக்கு வந்து ஆளுங்களை எடுக்கணும். அதுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னும் பொழுது சிவில் சர்வெண்ட், அதாவது இப்போ எழுதுறாங்களா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதே மாதிரி அந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் அப்படின்றது இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது ஐஏசிஎஸ். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கமிட்டியை மெக்கலோ கமிட்டி அப்படிங்கிற, மெக்கலோ தான் அதோட ஹெட்டு. அங்கே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா மெக்கலோ கமிட்டி அமைக்கப்படுது. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா 1954 முதல்ல இந்த மெக்கலோ கமிட்டி அமைச்சு இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான அந்த கமிட்டி அமைக்கப்படுது. அதன் மூலமாக தான் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டத்தில் தான் இந்தியராகட்டும் பிரிட்டிஷர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் எக்ஸாம் மூலயமா தான் அந்த நிர்வாக பணிக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸு வெளியிடப்பட்டது. third one, இது மூணாவது பாயிண்ட். Extend the company rule and allow it retain the position of the Indian territory on trust for the British crown, but it did not specify any particular period unlike the previous charter. This was the clear indication that the company rule could be terminated at any time to parliament liked. அதாவது இது என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. என்னது 1933 கம்பெனியோட ரூல், கம்பெனி வந்து வணிகம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆட்சி பண்ணிக்கலாம், இந்த விஷயம் வந்து 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் இந்த டைம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இது என்ன எதோட அறிகுறியாக இருக்குது, கம்பெனி ரூல் வந்து எப்போ வேணால் டெர்மினேட் ஆகும், முடிவுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த சரத்து சொல்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த சரத்து அமைஞ்சிருந்தது. எப்போ வேணால் பிரிட்டிஷ் கிரவுன் வந்து உட்காந்து அவங்க ஆட்சிக்கு அவங்க பண்ணிக்குவாங்க, கிழக்கிந்திய கம்பெனி எப்போ வேணால் வெளியே அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரியான. சரிங்களா? அடுத்து fourth one, it introduced for the first time local representation in the Indian Central Legislative Council of the 6 new legislative member of the Governor General Council. 4 members were appointed by the local provisional government of Madras, Bombay, Bengal and Agra. அதாவது மொத்தம் 6 பேரை போட்டாங்க இல்லைங்களா, 2 பேர் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்க. மீதி இருக்க 4 பேர் வந்து 4 பிரசிடென்சி. என்னென்ன பிரசிடென்சி நம்மகிட்ட இருந்துச்சு, மദ്രാஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. ஸோ 4 பிரசிடென்சிலேருந்து லோக்கல்லேருந்து ஒவ்வொரு ஆளாக என்ன பண்ணாங்க, எலெக்ட் பண்ணி அந்த பிரசிடென்சி அந்த 6 பேரில் கவுன்சிலில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து புக்கில் இருக்கிறது. நம்ம புக்கில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ நம்ம புக்கிலேருந்து வெளியே கொஞ்சம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான். சரி, நான் புக்கில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். 4 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கு பயன்படும். சார்ட்டர்ட் ஆக்ட் 1853 பற்றிய எஸ்ஸை எழுது அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? கேள்வி இருக்கு இல்லைங்களா?
இது நம்ம மெயின்ஸுக்கும் சேர்த்து மாதிரி தான் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு வரோம். குரூப் 1 ஆகட்டும், யூபிஎஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் இது. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்காகவே வேண்டி தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சார்ட்டர்ட் ஆக்டை பற்றி டீட்டெயிலாக மொத்தம் வந்து அந்த கண்டென்ட்டை 7ஆ பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 7 இந்த ஷரத்துகள் கம்ப்ளீட்டாக அதில் வந்துடும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் பார்க்க. There was a first time the Chartered Act, unlike other Chartered Acts, did not fix any limit for the continuance of the administration of the company in India. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் முறையாக அவங்க 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணு, 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லாமல் இந்த டைம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இந்த சட்டத்திருத்தம் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளாக அமைஞ்சது. 1853ஆம் வருடம் பட்டய சட்டம் பற்றி இங்கிலாந்து பாராளுமன்றம் இயற்றிய பட்டய சட்டங்கள் இறுதியானதாகும். 1833ஆம் வருடம் சட்டப்படி கம்பெனி கொடுக்கப்பட்ட 20 வருட காலம் சாசனம் 1853இல் முடிவடையவே சாசனத்தை மேலும் 20 வருடங்கள் புதுப்பிக்குமாறு பாராளுமன்றத்திடம் கம்பெனி நிர்வாகத்தினர் விண்ணப்பித்திருந்தனர். அப்போது பாம்பே, சென்னை, வங்காள மக்கள் இங்கிலாந்து அரசாங்கத்திடம் பல விண்ணப்பங்கள் அளித்திருந்தனர். அதில் தற்போது நடைமுறையில் உள்ள இரட்டை நிர்வாக முறையை ஒழிக்க வேண்டும் என்றும், அரசாங்க உயர் பதவிகளில் இந்தியர்களை நியமிக்க வேண்டும் என்றும், பிரதிநிதித்துவ ஆட்சி முறை அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தது. இவை பற்றி ஆராய பாராளுமன்ற குழு ஒன்றை அமைத்தது. அக்குழு சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் 1853ஆம் வருடம் பட்டய சட்டம் இயற்றப்பட்டது. இந்த பட்டய சட்டம் அரசியலமைப்பின் மேலும் பல மாறுதல்களை ஏற்படுத்தியது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ரிடக்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் டைரக்டர். இப்போ நம்ம பட்டய சட்டம் கம்பெனி ஏற்கனவே 24 பேர் இருந்தாங்க, அது 18 பேராக குறைச்சிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவும் பிரித்தாங்க. அதில் 24 பேர் இருந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணாங்க, 18ஆக குறைச்சிட்டு 6 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்டாங்க. அதில் 4 பேர், 2 பேர் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். மீதி இருக்கிற ஒவ்வொரு ஆக்ரா, பெங்கால், பாம்பே, மதராஸ் இந்த பிரசிடென்சி, அதாவது மாகாணத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸை ஒரு ஆளை வந்து அங்கே அந்த குழுவில் அப்பாயின்மெண்ட் பண்ணார். சரிங்களா? இதுதான் இச்சட்டம் படி கம்பெனி இயக்குநர்களிடம் அதிகாரம் மேலும் குறைக்கப்பட்டது. இயக்குநர்கள் எண்ணிக்கை 24 18ஆக குறைக்கப்பட்டது. இந்த 18 பேரில் 6 பேர் மன்னரால் நியமிக்கப்படுவார். இதன்படி தேர்தல் இல்லாமல் இயக்குனர் குழுவில் உறுப்பினர் நியமிக்கப்படும் முறை புகுத்தப்பட்டது. இயக்குனர் குழு கூட்டம் கூட்டுவதையும் தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 10ஆகவும் ஆக்கப்பட்டது. புரியுதுங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 பேர். முன்னெல்லாம் அப்படி கிடையாது, 3 பேர் கூட இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் இங்கே எப்படி இருக்கணும்? 10 பேர் கம்பல்சரி இருக்கணும். அந்த 18 குறைச்சாலும், இந்த 18லேருந்து நான் வேணாம் வெளியே போனாலும் மினிமம் 10 பேராக இருக்கணும். அதை விட குறைவாக இருந்ததுன்னா அந்த குழுவால் இயற்றப்படும் எந்த சட்டமும் அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. சரிங்களா? சரி, அடுத்தது செப்பரேஷன் கவர் பிரசிடென்சி ஆஃப் பெங்கால். இப்போ இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் 1815 provided appointed to separate a government for president of Bengal distinct from governor general. இப்போ முன்ன வந்து பிரசிடென்சி பார்த்தீங்கன்னா பெங்கால் பிரசிடென்ட் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். ஸோ அந்த பெங்காலோட ஜெனரல் வந்து மீதி இருக்க அத்தனை மாகாணத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் பதவியை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? பிரசிடென்சி ஆஃப் பெங்காலுக்கு ஒரு ஆள் போட்டுட்டு இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆள் அப்பார்ட் பண்ணுறாங்க. However, the court of director, the board of control were authorized to appointment lieutenant governor till the appointment of the governor was made. ஆனால் இது என்ன ஒரு மேட்டர்னா, ஆளுநர் ஒரு நியமிக்கும் வரை துணைநிலை ஆளுநர் நியமிக்க, அதாவது ஆளுநர் வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நியமிக்கும். ஆனால் அது வரைக்கும் துணைநிலை லெப்டினன்ட் கவர்னர், அதாவது துணைநிலை ஆளுநரை நியமிக்கிறதுக்கு வந்து இயக்குநர்களின் நீதிமன்றமோ கட்டுப்பாட்டு வாரியமோ அதிகாரம் இருந்துச்சு. 1854 வந்து துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்பட்டனர். ஆனால் 1912 வரைக்கும் வங்காளத்துக்குன்னு ஆளுநர் நியமிக்கப்படவே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். பவர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் நியூ பிரசிடென்சி. இப்போ என்ன நடக்குதுன்னா, புதிய தலைமை உருவாக்கவோ அல்லது துணைநிலை ஆளுநர் நியமிக்கவோ இயக்குநர்கள் நீதிமன்றத்துக்கும் சட்டமே அதிகாரம் அளித்திருந்தது. இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன செய்யணும்னா, முன்னாடியே பேசியாச்சு இதை பற்றி. லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நியூ பஸ் பிரசிடென்சி எப்போ 1859ஆம் ஆண்டு பஞ்சாபுக்கு நியூ பிரசிடென்சியாக
எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எப்ப 1859. ஆனா அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, புதிய துணைநிலை ஆளுநர் யாரால் நியமிக்கப்பட்டது? கோர்ட் ஆஃப் டைரக்டரும் அப்புறம் வேற யார் இருக்காங்க? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்களும் இருந்தாங்க. அவங்கள வச்சு என்ன பண்ணிடுறாங்க? நியமிச்சிடுறாங்க. பட் இந்த துணைநிலை நியூ லெப்டினன்ட் கவர்னரை வந்து மெயினா பஞ்சாபுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர் தான். அதாவது யாரு? இயக்குநர்கள் நீதிமன்றம். அவங்களுக்கு தான் இந்த என்னது இந்த முக்கியமான பவர் இருந்தது. இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 12 பேர் எப்படி வந்து நியமிச்சாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படியே யாருக்காவது டவுட்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. கவர்னர் ஜெனரல் ஒரு மொத்தம் 12 மெம்பர்ஸ். அதாவது பட்டய சட்டம் என்ன சொல்லிச்சு, எத்தனை பேரை நியமிக்கணும், கவர்மெண்டைஸ்டு அந்த ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ் இருக்கணும், பவர்ஃபுல் பீப்புள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மொத்தம் 6 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்ற குழு. 12 வந்து லெஜிஸ்லேட்டிவ் பர்பஸ், லெஜிஸ்லேட்டிவ் தான் பிரிச்சாங்க இல்லைங்களா. ஸோ 6 பேரா இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, 12 பேரா மாத்துறாங்க. இந்த 12 பேர்ல பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஒருத்தர், கமாண்டர் சீஃப் ஒருத்தர், அடுத்தது வந்து மெம்பர் ஆஃப் கவர்னர் ஜெனரல் 4 பேர், சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஒருத்தர் கல்கத்தாக்கு, ரெகுலர் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கத்தாக்கு ஒருத்தர். ஏன்னா கல்கத்தாவோட கோர்ட் தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஸோ அதுமே பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 4 பேர், 2 பேர் ப்ளஸ் 4 பேர். இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் மினிமம் அந்த பிரதிநிதி உறுப்பினர்களாக எங்கே இருந்திருக்கணும், வங்காளம், சென்னை, பாம்பே மற்றும் வடமேற்கு மாகாண உள்ளூர் அரசாங்களாக நியமிக்கப்பட்டாங்க. மொத்தம் 12 பேர். இந்திய நிர்வாக சட்டங்களை இயற்றுவதற்காக கவர்னர் ஜெனரலின் சபை மேலும் விரிவாக்கப்பட்டது. 6 புதிய அங்கத்தினர்கள் புதிதாக ஆலோசனை சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அவர்கள் வங்காளத்தின் தலைமை நீதிபதி, தலைமை நீதிமன்ற மற்றொரு நீதிபதி, வங்காளம், பம்பாய், சென்னை, வடமேற்கு மாநிலங்கள் ஆகியவற்றில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆகிய மொத்தம் 6 பேர். நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் ஜீனியஸ் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ். பார்க்கலாம். இந்த ஆட்சி பணிக்கு வந்து தேர்வு போட்டி மூலம் நியமிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதன்படி நிர்வாக குழுவினிடம் எஞ்சியிருந்த நியமனம் செய்யும் அதிகாரங்களும் இச்சட்டப்படி முடிவுக்கு வந்தனர். அதாவது இச்சட்டப்படி இனிமேல் கம்பெனி ஆட்சி பணித்துறைக்கு தேர்வு போட்டி நடத்தி அதன் மூலம் திறமை பெற்றவரை நியமிக்க வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்தியது. அதன்படி என்ன செய்கிறாங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் செய்யப்படுது. என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்காக என்ன ஹெயில்பெரி காலேஜ் இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் வந்து ஹையர் எஜுகேஷன் ஐசிஎஸ்சிக்கு ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ். அவங்களுக்குன்னு தனியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்டா போட்டிருந்தாங்க, அங்கே படிக்கிறவங்களுக்கு அதிகமான இது கொடுக்கலான்னு. அடுத்தது ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு பெஸ்ட்டாக இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் இருக்க கேண்டிடேட்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சுட் பி சப்ஜெக்ட் பீரியட் ஆஃப் பர்மிஷன். முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது போட்டுடணும். ஸோ இதான் வந்து இதனுடைய ஸ்பெஷல். முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து யார் வந்து தலைமையில் செய்யப்படுதுன்னா லார்ட் மெக்கலே. நான் கொடுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் லார்ட் மெக்கலே, அவர் தான் வந்து சேர்மன்ஷிப்பை எடுத்துக்கிறார். சரிங்களா. இந்த ப்ரீவியஸ் சார்ட் இன்னும் இங்கிலீஷில் சொல்கிறேன். இன் ப்ரீவியஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் Act of in 1833, the light down of the court of directors should be nominated annually 4 times as many candidates as their vacancies, for the whom one should be selected by the competitive exam. The Chartered Act of 1833 also provided the Haileybury College for London should make quota to admit the future civil servant. However, this system of the open competition was never effectively operated. The committee under the chairmanship of Lord Macaulay had prepared the regulation of the conduct. The report said that Haileybury should cease to maintain the higher education college for the ICSE. There should be broad general education rather than specialized education for the ICSE recruit. Next one, the recruitment should be based upon the open competition to bring the all best candidate, not enough to have superficial knowledge. The appointment should be subject to period of probation. Chartered Act of 1853 deprived the Court of Director right to patronage of the Indian appointment and now it will exercise under the regulation. அதாவது இந்த ரெகுலேஷன் படி அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை இழந்தாங்க. 1854 ஓப்பன் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணலேருந்து இந்த சிவில் சர்வெண்ட் எக்ஸாமு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் 1833 அதை போடுறாங்க.
பட் நாட் எஃபெக்டிவ்லி ஆப்ரேட்டட் அப்படிங்கிறனால இதுக்குன்னு ஒரு கோட் போடுறாங்க. அவங்க யார்? சேர்மன்ஷிப் எடுத்து லார்ட் மெக்கலே தான் இந்த விஷயத்தை கொடுக்குறாரு. இந்த 1853ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பட்டய சட்டத்தின்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புதிய மாகாணங்களை உருவாக்குவதற்காக அரசாணைகள் வெளியிடப்படுது. அது என்ன சார்? புதிய மாகாண உருவாக்கம் எதற்காக அது வந்தது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது அப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்மளுடைய கவர்னர் ஜெனரலுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க. அது என்ன பவர் அப்படின்னா, மாகாணங்களை விரிவாக்கம் செய்துக்கலாம், அதாவது போர் புரிஞ்சு பக்கத்தில் இருக்க மாகாணங்களை நம்மளோட இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் கொடுக்கப்பட்டது. அதன்படி நிறைய மாகாணங்கள் கைப்பற்றப்பட்டது. அது ஒன்று தான் அஸ்ஸாம், அடுத்தது பர்மா, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சூழலில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களால என்ன செய்ய முடியல, சரியான விதத்தில் ஆட்சி பண்ண முடியல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. ஸோ அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய மாகாணங்களை உருவாக்க வேண்டிய ஒரு சூழலில் அவங்க தள்ளப்பட்டாங்க. இதன்படித்தான் அஸ்ஸாம், மத்திய மாகாணம், ஆக்ரா, பர்மா, டெல்லி போன்ற புதிய மாநிலங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. ப்ரொவின்ஸ்னா மாநிலங்கள், மாகாணம்னா டோட்டலா பெங்கால் மாகாணம், மதராஸ் மாகாணம், பாம்பே மாகாணம். ஆனா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலமா உருவாக்கப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலம், அடுத்தது மத்திய மாகாணங்கள் உருவாக்கப்பட்டது. சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்னா மத்திய மாகாணம், பர்மா மாநிலம், அஸ்ஸாம் மாநிலம், இந்த மாதிரி உருவாக்கி அவங்க ஆட்சிகள் செய்யறதுக்கு அவங்க அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த 1853ஆம் ஆண்டு ஏற்பட்ட பட்டய சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அஸ்ஸாம், மத்திய மாகாணம், பர்மா, டெல்லி மற்றும் ஆக்ரா. சரிங்களா? சரி, சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இது வந்து டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன்னா சர்க்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கேன். டோட்டலாக இது வரைக்கும் நடந்தது அத்தனையுமே சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். 1853ஆம் வருடம் பட்டய சட்டம் முக்கியத்துவங்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். 1853ஆம் ஆண்டு வருட பட்டய சட்டமானது இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சியில் சிறப்பிடம் பெறுகிறது. கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை சபை சட்டம் இயற்றுவதற்காக விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவில் ஒரு மைய சட்டசபை தொடங்கப்படுவதற்கு ஆரம்பம் என்றே கூறலாம். அது ஒரு மினி பாராளுமன்றமாக செயல்பட ஆரம்பித்தது. அடுத்தது, கம்பெனி ஆட்சி உரிமை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படவில்லை. அதாவது ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து கம்பெனி ஆதிக்கம் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு கடைசியில் பாராளுமன்றமே இந்திய ஆட்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. ஆம், கம்பெனியின் முடிவு நெருங்கிவிட்டது. சரிங்களா? இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ட் இன் இங்கிலீஷ். தி சார்ட்டர்ட் ஆக்ட் இன் 1852 indicated that clearly the role of the company was not going to last as a long time. The power of influence the company were curtailed. British Crown could nominate 6 directors. Further, make the beginning of the parliamentary system in India because of the key feature of the legislative council was clearly distinguished from the executive council. நான் சொன்ன legislative அப்படின்னா என்ன? சட்டமன்றம், சட்டமியற்றும் அதிகாரம் சட்டமன்றத்துக்கே கொடுக்கப்பட்டது. The Governor General was relieved the administrative duty of the Bengal. He was devoted his whole time work for the government of India. பிரிட்டிஷால ஆளப்பட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபுல்லா அவங்க ஒர்க்குக்காக அவங்கள ஒதுக்கப்பட்டாங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி. இன்று நாம இந்த வீடியோல என்னென்ன பார்த்திருக்கோம், 18 அதாவது எஸ்ஏ ரைட்டிங்காக தான். இதுல வந்து லார்ட் மெக்கலே வருவாரு. புதிய மாகாணங்கள் உருவாக்கம், யூபிஎஸ்சி போர்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1854. இதை வந்து யார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ணது? அந்த காலேஜ் பேர் என்ன? ஹேல்பரி காலேஜ். அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னா, புதிய மாகாணங்கள், டோட்டலாக பாராளுமன்றம், அதாவது மினி பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இதுதான். அதாவது வீட்டோ அதிகாரம் வந்து பற்றி பேசுனது இங்கே தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இதில் பார்க்க போகிறோம். எதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன்னா, எஸ்ஏ ரைட்டிங் கண்டிப்பாக யூஸ் ஆகும், கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நம்ம எஸ்ஏ ரைட்டிங்க்கு ரெடி ஆகிக்குவோம். சரிங்களா? நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு நிறைய பேர் பார்க்குறவங்க யாருமே வந்து ஷேர் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.